வணக்கம் நேர்களே, ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நேட்டோ வான்பரப்பில் ஊடுருவிய ரஷ்ய ட்ரோன், ஐரோப்பாவில் பாதுகாப்பு பதற்றம். பிரான்ஸ் விமானம் தாங்கி கப்பலை குறிவைத்த ரஷ்ய ட்ரோன், உலக போர் பதற்றம். உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு பெரும் பின்னடைவு, புட்டினுக்கு உருவான கடும் நெருக்கடி. ஐரோப்பிய போர் இன்னும் 70 ஆண்டுகள் நீடிக்கலாம், நிபுணர் விடுத்த அதிரடி எச்சரிக்கை. இரத்த நிலவு தரும் எச்சரிக்கை, உலக அழிவின் தொடக்கமா, விவிலிய முன்னறிவிப்புகள். பிரித்தானியாவில் விசா விண்ணப்பங்கள் கடும் வீழ்ச்சி, சட்டவிரோத குடியேற்ற அதிகரிப்பால் கவலை. ரஷ்யாவில் கடும் பொருளாதார நெருக்கடி, வெள்ளரிக்காய் விலை 111% உயர்வால் மக்கள் அதிர்ச்சி. ஸ்பெயினில் வாடகைதாரர் வெளியேற்ற தடை நீக்கம், நில உரிமையாளருக்கு சாதகமான அதிரடி மாற்றம். இனி விரிவான செய்திகள். ரஷ்யாவுக்கு சொந்தமான ஆளில்லா போர் விமானம் நேட்டோ அமைப்பின் வானிலைக்குள் அத்துமீறி நுழைந்தது. இந்த ஊடுருவலை தொடர்ந்து நேட்டோ நாடுகளின் போர் விமானங்கள் உடனடியாக விரைந்து சென்று அந்த ட்ரோனை வழிமறித்தன. உக்ரைன் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் இந்த சம்பவம் ஐரோப்பிய எல்லைகளில் பெரும் பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யாவின் இந்த நடவடிக்கையானது திட்டமிட்ட சீண்டலாக இருக்கலாம் என நேட்டோ பாதுகாப்பு அதிகாரிகள் கருதுகின்றனர். எல்லையோர நாடுகளில் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகளை நேட்டோ படைகள் தற்போது பலப்படுத்தியுள்ளன. இந்த வான்பரப்பு அத்துமீறல் காரணமாக ரஷ்யா மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு இடையே மீண்டும் ராஜதந்திர மோதல் வெடித்துள்ளது. சர்வதேச விதிமுறைகளை மீறும் இத்தகைய செயல்கள் ஒருவேளை நேரடி மோதலுக்கு வழிவகுக்கக்கூடும் என உலக நாடுகளின் தலைவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். பிரான்ஸ் விமானம் தாங்கி கப்பலை குறிவைத்த ரஷ்ய ட்ரோன், உலக போர் பதற்றம். மத்திய தரைக்கடல் பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பிரான்ஸ் நாட்டின் சார்ல்ஸ் டி கோல் விமானம் தாங்கி கப்பலை நோக்கி ரஷ்யா ட்ரோன் ஒன்றை ஏவியுள்ளது. நேட்டோ படைகளின் மிக முக்கியமான இந்த போர்க்கப்பலை ரஷ்யா ஆளில்லா விமானம் நெருங்கியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக செயல்பட்ட பிரான்ஸ் கடற்படை அந்த ரஷ்ய ட்ரோனை வெற்றிகரமாக வழிமறித்து அதன் முயற்சியை முறியடித்தது. ரஷ்யாவின் இந்த துணிகரமான நடவடிக்கை நேட்டோ மற்றும் ரஷ்யா இடையே நேரடி மோதலை உருவாக்கும் அபாயத்தை அதிகரித்துள்ளது. இது 3ஆம் உலகப் போருக்கான ஒரு தொடக்க புள்ளியாக அமையலாம் என சர்வதேச அரசியல் நோக்கர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இந்த அத்துமீறலை தொடர்ந்து ஐரோப்பிய எல்லைப் பகுதிகளில் நேட்டோ தனது வான் மற்றும் கடல்வழி கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளது. உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு பெரும் பின்னடைவு, புட்டினுக்கு உருவான கடும் நெருக்கடி. உக்ரைன் போர்க்களத்தில் ரஷ்ய படைகள் சந்தித்து வரும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. போரில் ஆயிரக்கணக்கான வீரர்கள் கொல்லப்படுவது ரஷ்ய அதிபர் புட்டினின் இராணுவ வியூகங்களுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. கடும் உயிர் சேதம் மற்றும் ஆயுத பற்றாக்குறையால் ரஷ்ய இராணுவம் தற்போது ஒரு இக்கட்டான நிலையை சந்தித்து வருகிறது. இந்த தொடர் தோல்விகள் ரஷ்யாவிற்குள் புட்டினின் ஆட்சி மாற்றம் மற்றும் முடிவுகள் மீதான விமர்சனங்களை அதிகரிக்க செய்துள்ளன. உக்ரைன் தொடர்ந்து மேற்கத்திய நாடுகளின் உதவியுடன் பதிலடி கொடுப்பதால் ரஷ்யா தனது பிடியை இழக்க தொடங்கியுள்ளதாக தெரிகிறது. போரின் தற்போதைய போக்கு ரஷ்யாவின் எதிர்காலத்தை மாற்றி அமைக்கும் ஒரு முக்கியமான உண்மை தருணமாக பார்க்கப்படுகிறது. ஐரோப்பிய போர் இன்னும் 70 ஆண்டுகள் நீடிக்கலாம், நிபுணர் விடுத்த அதிரடி எச்சரிக்கை. ஐரோப்பாவில் தற்போது நிலவி வரும் போர் சூழல் மற்றும் பதற்றம் இன்னும் 70 ஆண்டுகள் வரை நீடிக்க வாய்ப்புள்ளதாக போர் நிபுணர் ஒருவர் எச்சரித்துள்ளார். உக்ரைன் ரஷ்யா மோதலானது ஒரு குறுகிய கால போர் அல்ல, இது ஒரு நீண்டகால போராட்டத்தின் தொடக்கம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சோவியத் யூனியன் வீழ்ச்சிக்கு பிந்தைய அரசியல் மாற்றங்களே இந்த நீண்டகால மோதலுக்கு முக்கிய காரணம் என்று அந்த ஆய்வில் கூறப்படுகிறது. ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு மனப்பான்மை மற்றும் நேட்டோ நாடுகளின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மோதலை தொடர்ந்து உயிர்ப்புடன் வைத்திருக்கும். அடுத்தடுத்த தசாப்தங்களில் ஐரோப்பிய நாடுகள் தங்களது இராணுவ கட்டமைப்பை முற்றிலுமாக மாற்றியமைக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன. இந்த நீண்டகால போர் எச்சரிக்கை உலக நாடுகளிடையே பெரும் கவலையையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இரத்த நிலவு தரும் எச்சரிக்கை, உலக அழிவின் தொடக்கமா, விவிலிய முன்னறிவிப்புகள்.
வானில் தோன்றிய இரத்த நிலவு நிகழ்வு உலக அழிவு குறித்த அச்சத்தை மக்களிடையே மீண்டும் தூண்டியுள்ளது. விவிலியத்தில் கூறப்பட்டுள்ள தீர்க்க தரிசனங்களின்படி இரத்த நிலவு என்பது ஒரு பயங்கரமான காலத்தின் தொடக்கத்தை குறிப்பதாக நம்பப்படுகிறது. சூரியன் இருண்டு போவதும் சந்திரன் இரத்த நிறமாக மாறுவதும் உலகம் அழிய போவதற்கான அடையாளங்கள் என சில மத நூல்கள் குறிப்பிடுகின்றன. இந்த அரிய வானியல் நிகழ்வு இயற்கை சீற்றங்கள் மற்றும் உலகளாவிய பேரழிவுகளின் அறிகுறியாக இருக்கலாம் என சமூக வலைதளங்களில் விவாதிக்கப்படுகிறது. அறிவியல் ரீதியாக இது ஒரு சாதாரண கிரகண நிகழ்வு என்றாலும் ஆன்மீக ரீதியில் இது ஒரு பெரும் எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. போர்களும் குழப்பங்களும் நிறைந்த தற்போதைய சூழலில் இந்த இரத்த நிலவு நிகழ்வு உலகெங்கிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரித்தானியாவில் விசா விண்ணப்பங்கள் கடும் வீழ்ச்சி, சட்டவிரோத குடியேற்ற அதிகரிப்பால் கவலை. பிரித்தானியாவில் சுகாதார, பணி மற்றும் வேலைவாய்ப்புக்கான விசா விண்ணப்பங்களின் எண்ணிக்கை முன்னெப்போதும் இல்லாத வகையில் பெருமளவு குறைந்துள்ளது. குறிப்பாக வெளிநாடுகளில் இருந்து வரும் செவிலியர்கள் மற்றும் பராமரிப்பு பணியாளர்களின் வருகை கணிசமாக சரிந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அதேவேளையில் சிறிய படகுகள் மூலம் சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் நுழைபவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. பிரித்தானிய அரசு விசா விதிமுறைகளுக்கு கடுமையாக்கியதே இந்த விண்ணப்ப குறைவுக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. முறையான பணியாளர்களின் வருகை குறைவது அந்நாட்டின் சுகாதாரத்துறையில் பெரும் ஆள் பற்றாக்குறையை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். சட்டப்பூர்வ குடியேற்றம் குறைந்து சட்டவிரோத குடியேற்றம் அதிகரிப்பது பிரித்தானிய அரசுக்கு ஒரு புதிய சவாலாக உருவெடுத்துள்ளது. ரஷ்யாவில் கடும் பொருளாதார நெருக்கடி, வெள்ளரிக்காய் விலை 111% உயர்வால் மக்கள் அதிர்ச்சி. உக்ரைன் போருக்கு பிந்தைய பொருளாதார தடைகளால் ரஷ்யாவின் பொருளாதாரம் தற்போது கடும் சரிவை சந்தித்து வருகிறது. ரஷ்யாவில் அத்தியாவசிய உணவான வெள்ளரிக்காயின் விலை ஓராண்டில் 111% மேலாக உயர்ந்துள்ளது. நாங்கள் எதைத்தான் சாப்பிடுவது என ரஷ்ய மக்கள் சமூக வலைதளங்களில் தங்களது மனக்குமுறல்களை வெளிப்படுத்தி வருகின்றனர். எரிபொருள் மற்றும் உரங்களின் விலை அதிகரிப்பால் காய்கறிகளின் உற்பத்தி செலவு முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளது. பணவீக்கம் கட்டுக்கடங்காமல் செல்வதால் சாதாரண நடுத்தர வர்க்க மக்கள் அன்றாட உணவிற்கே திண்டாடும் நிலை ஏற்பட்டுள்ளது. போருக்காக பெருமளவு நிதி செலவிடப்படுவதால் உள்நாட்டு உணவு பாதுகாப்பில் ரஷ்ய அரசு போதிய கவனம் செலுத்தவில்லை என விமர்சனங்கள் எழுந்துள்ளன. ஸ்பெயினில் வாடகைதாரர் வெளியேற்ற தடை நீக்கம், நில உரிமையாளர்களுக்கு சாதகமான அதிரடி மாற்றம். ஸ்பெயினில் கொரோனா காலத்தில் இருந்து அமுலில் இருந்த வாடகைதாரர்களை வெளியேற்றுவதற்கான தடையை நீட்டிக்க கோரிய சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் நிராகரிக்கப்பட்டது. இந்த தடை நீக்கத்தால் வாடகை செலுத்தாதவர்கள் மற்றும் வீடுகளை அத்துமீறி ஆக்கிரமிப்பவர்களை வெளியேற்ற நில உரிமையாளர்களுக்கு மீண்டும் அதிகாரம் கிடைத்துள்ளது. புதிய விதிகளின்படி சிறிய நில உரிமையாளர்கள் சமூக சேவைகளுக்காக 2 மாதங்கள் காத்திருந்த பிறகு சட்டப்படி வெளியேற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். பெரிய நிறுவனங்கள் அல்லது 10க்கும் மேற்பட்ட வீடுகளை கொண்டவர்கள் வெளியேற்றுவதற்கு முன்னதாக 5 மாத கால கட்டாய சமரச பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும். கடந்த 6 ஆண்டுகளாக முடங்கி கிடந்த இந்த சட்ட பாதுகாப்பு நீங்கியுள்ளதால் சுமார் 60,000 நில உரிமையாளர்கள் தங்கள் சொத்துக்களை மீட்டெடுக்க வழிவகை ஏற்பட்டுள்ளது. இந்த மாற்றத்தினால் நில உரிமையாளர்களின் அச்சம் குறைந்து சந்தைக்கு கூடுதல் வீடுகள் விற்பனைக்கு வருவதால் வாடகை விலையும் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.